என் பேர் கஸ்தூரி, திரிவுகான் நகர், பெரம்பூர் தொகுதியிலிருந்து வரேன். ஓபிஎஸ் நம்பி நாங்க இருந்தோம். ஐயா டிஎம்கே போயிட்டாரு, எங்களை அனாதையா விட்டு போயிட்டாரு. அம்மா இல்லாத ரொம்ப கஷ்டப்பட்டோம். சின்னம்மா அவங்க கட்சி ஆரம்பிச்சுதான் அந்த கட்சியில் இணைஞ்சு நாங்கள் வேலை செய்யணும், அம்மா முதலமைச்சராக வரணும், அந்த ஆசையில தான் வந்திருக்கிறோம். அம்மா நம்பி தான் நாங்கள் இருக்கிறோம். சின்னம்மா நம்பி நாங்கள் இருக்கிறோம். உங்களை நாங்கள் பார்த்துக்கிறோம், நான் இருக்கிறேன், கவலைப்படாதீங்க, எல்லாம் இனிமேல் போட்டு கட்சி நல்ல மாதிரி வரும் அப்படின்னு அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அம்மா நம்பி தான் இங்கே நாங்கள் இருக்கிறோம். என் பேர் ஓம்சேட் தயாளன். நான் கடலூர் மாவட்டத்தில் வந்திருக்கேன். நான் கடலூர் வடக்கு மாவட்டத்தில் எம்ஜிஆர் மன்ற இணைச்செயலாளராக இருக்கேன். அம்மா கழகம் ஆரம்பிச்சிருக்காங்க, அந்த கழகத்தில் இணைஞ்சு பணியாற்றுறதுக்கு வந்திருக்கேன். இவ்வளோ அதான் அம்மா ஏதாவது நான் இருக்கேன், இனிமேல் இந்த கழகத்தை காப்பாற்றுக்கு வழி வேண்டும், நீங்கள் உறுதுணையாக இருங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணாமலை, நான் வட சென்னை எழும்பூர் பகுதியில் அவைத்தலைவராக ஓபிஎஸ் கூட இருந்தேன். அவர் ஓபிஎஸ் திமுக போனதில்ல, அவர் விட்டு நாங்கள் பிரிஞ்சு அம்மாவோட சின்னம்மாக்கிட்ட நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு கட்சி வரைக்கும் உழைப்போம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் நகர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய அவைத்தலைவராக இருந்தேன். என் பெயர் சி தமிழ்மணி. நாங்கள் இப்பொழுது சின்னம்மா அவர்களுடைய கட்சியில் சேர்ந்து பணியாற்ற விரும்பி இங்கு வந்துள்ளோம். எடப்பாடி அவர்கள் கட்சியை விற்றுவிடுவார் என்ற நிலைமை உள்ளது. எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சி எப்பொழுதும் அழியக்கூடாது. உலகம் உள்ள வரையில் எம்ஜிஆருடைய பேரும் எம்ஜிஆர் கட்சியும் அவருடைய இரட்டைகளை சின்னம் இருக்க வேண்டும் என்ற விருப்பம், அதையெல்லாம் நிறைவேற்றி தரக்கூடிய ஆற்றல், அறிவு அத்தனையும் உள்ளவர் நமது சின்னம்மா அவர்கள். ஆகையால் அவரால் தான் கட்சியையும் எம்ஜிஆர் பெயரையும் அம்மா ஜெயலலிதா பெயரையும் காப்பாற்ற முடியும் என்ற காரணத்தினால் அவருக்கு ஆதரவு தந்து நமது கழகத்தை காக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு இங்கு வந்து கலந்து கொண்டுள்ளேன் என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன்.